பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழி கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து, நல்ல கவனிங்க, தங்கள் இருதயத்தில் கீதங்களை பாடிக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிற ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வருகிற ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் நீரூற்றாய் மாற்றுகிற இடம்தாங்க தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதித்து பாருங்க. தேவனுடைய பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. தாவீது சொல்லும்போது 28வது சங்கீதம் 7வது வசனத்தில், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறான், என் இருதயம் அவரை நம்புகிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது அவரால் பலனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் சொல்லுகிறார், அவர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், அவரிடத்திலிருந்து நான் சகாயத்தை பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது என் இருதயம் களிகூறுகிறது. Glory to God. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவன் விரும்புகிற காரியத்தை அவர் சொல்கிறான் பாருங்களேன். சங்கீதம் 40:8, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களை அவருடைய பலத்தினால் இடை கட்டி கொள்ளுகிறார். ஏங்க, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணமே தேவனை துதிக்கும்படிதான். இன்றைக்கு தேவனை துதிக்க விடாமல், அவருக்கு உண்டான மகிமையை கொடுக்க விடாமல் பிசாசானவனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கட்டப்படுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. சங்கீதம் 122:1 வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படியா இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பலத்தை நான் அடைகிறேன். அவருடைய பலன் என்னை ஆட்கொள்ளுகிறது. என்னுடைய பலகீனத்தில் அவருடைய பலன் ஆட்கொள்ளுகிறது. எனக்கு வேண்டிய சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நீரூற்றாக்கி கொள்ளுவீங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருக்கு உண்டான மகிமையை கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா?
பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய பலன் அவர்களை தாங்கட்டும். அவருடைய பலகீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.